ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு காஞ்சி கௌரவன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம் திருமிழிசை ஆழ்வார் அவதாரம் செஞ்ச இந்த ஜெகநாத பெருமாள் கோவில் தான் தரிசனம் பண்ண போகிறோம். சென்னையிலேருந்து பூந்தமல்லி தாண்டி, பூந்தமல்லியிலேருந்து சரியாக 5 கிலோமீட்டரில் இருக்கிற ஊர் தான் திருமிழிசை. இந்த ஊரில் 4வது ஆழ்வாரான சக்கராயுதம் சுதர்சன சக்கரத்துடைய ஆழியுடைய அம்சமாக அவதரிக்கிறாரு. பல முனிவர்கள் பிரம்மதேவன்கிட்ட தவம் பண்ணுறதுக்கு அற்புதமான இடம் இந்த உலகத்தில் எதுன்னு கேட்கும்போது எல்லா க்ஷேத்திரங்களையும் ஒரு தராசரையும் இந்த திருமிழிசையை இன்னொரு தராசரையும் வச்சாங்களாமா. அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இடம் தவம் செய்வதற்கு அப்படின்னு சொல்லி திருமிழிசையை சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் பார்கவ மகரிஷி. அந்த பார்கவ மகரிஷி தவம் பண்ண இடம். அந்த பார்கவ மகரிஷிக்கு எதிர்காலத்தில் கனகாங்கி அப்படிங்கிற அவங்களுடைய திருமணம் நடக்குது. 2 பேருக்கும் பிறக்கிறவர் தான் இந்த திருமிழிசை ஆழ்வார். திருமிழிசை ஆழ்வாருடைய முழுமையான வரலாறு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த கோவிலை மட்டும் சுற்றி பார்க்கலாம். இந்த பார்ட் 1 நான் 2 வீடியோவாக போடுறேன். இந்த கோவில் ஜெகநாத பெருமாள், பிற்காலத்தில் ஜெகநாத பெருமாள், மார்க்கண்டேயர், பிருகுமுனிவர், பல முனிவர்கள், ரிஷிகள்லாம் விஜயம் பண்ணி இங்கே தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம திருமிழிசை ஆழ்வாரை தரிசனம் பண்ணியிருக்காரு. திருமிழிசை ஆழ்வார் பிறந்த இடம் இதுதான். இந்த கோவிலுக்கு அப்படியே பின்புறத்தில் ஒரு 300 மீட்டர் நம்ம அப்படியே நடந்து போகலாம். பின்னாடியே தான். அதை எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் காமிக்கிறேன். கோவில் ரொம்ப பழமையான கோவில். பல்லவர் காலத்து கோவிலுங்க. இது ரொம்ப பழமையான கோவில். திருப்பம் தரும் திருமிழிசைன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்களாமா. எப்படி சொல்கிறது, இது திருக்கச்சி நம்பிகளுக்கு ரொம்ப பிடிச்ச கோவிலுங்க. திருக்கச்சி நம்பிகள் காஞ்சி நம்ம வரதராஜ பெருமாள்கிட்ட பேசக்கூடிய பக்தர். ராமானுஜருடைய சிக்ஷா குரு, ராமானுஜருடைய குரு இல்லைங்களா. ஸோ திருக்கச்சி நம்பியுடைய தாய் தந்தையர் திருமிழிசை ஆழ்வார் மேலே இருந்த பக்தினால தான் அவருக்கு பார்கவதாசர்னு அந்த காலத்தில் அவருக்கு பிறக்கும்போது பேர் வச்சாங்க. பிற்காலத்தில் தான் அவர் காஞ்சிபூர்ணா திருக்கச்சி நம்பி ஆனார். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவல். அப்படிப்பட்ட திருக்கச்சி நம்பி அதாவது திருமிழிசையை புகழ்ந்து பாடுறாரு. என்ன பாடுறாரு? தருச்சந்த பொழில் தளவு தாரணியின் துயர் தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமிழிசை பரன் வருமோர் கருச்சந்தும் காரகிலும் கமல் கோங்கும் மணனாரும் திருச்சந்தத்துடன் மருவு திருமிழிசை வளம்பதியே. கடவுளுடைய அருளோட எப்படி சொல்றது, அவ்வளவு அற்புதமான ஒரு இடம்னு சொல்றாரு. மேலும் சொல்றாரு, உலகும் மலிசியும் முன்னுணர்ந்து தம்மில் புலவர் புகழ் கோளால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மலிசியே வைத்தெடுத்த பக்கம் வலிது திருமிழிசை ஒன்றினை மற்றும் தரிசித்தால் கிட்டும் பலன் ஏனைய சேத்திரங்களுக்கு சென்றக்கூடிய பலன்களை விட மேம்பட்டது என்று திருக்கச்சி நம்பிகள் அற்புதமாக அதை பாடுறாரு. அப்படி ஆச்சாரியருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில் ராமானுஜருடைய குரு. ஏன்னா திருக்கச்சி பூந்தமல்லியில் தானே இருந்தார். அவருடைய வரதராஜ பெருமாள் கோவில் அங்கே தான் அவருடைய அவதார ஸ்தலம். திருக்கச்சி நம்பிகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்தவர். திருமிழிசை ஆழ்வார் பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். பாருங்கள், பல்லவர் காலத்து சிற்பம் அப்படிங்கிறது இந்த சிம்மத்தை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பழமையான கோவில். குறைஞ்சபட்சம் 1000 ஆண்டுகளுக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கும் முன்னாடியே கூட இருக்கலாம். ஏன்னா திருக்கச்சி நம்பி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர். அப்போவே இந்த கோவில் இருந்துருக்கு. நல்ல பிரமாதமான ஒரு கட்டமைப்பு. ரொம்ப பரபரப்பான சென்னையில் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற நமக்கு இந்த மாதிரி ஒரு கோவில்களுக்கு போகும்போது, அது ஆச்சாரியர்கள் பாதம் பட்ட கோவில்கள், புராண காலத்து கோவில்களுக்கு போகும்போது கண்டிப்பாக மனசுக்கு அவ்வளவு ஒரு பெரிய நிம்மதி அந்த இறைவன் நமக்கு தராரு. ஜெகநாத பெருமாள், சத்யபாமா, ருக்மணி உள்ள கிருஷ்ணர் தான் இருக்கார். ஏன்னா திருமிழிசை ஆழ்வார் கிருஷ்ணன் மேலே அவ்வளோ பற்று வச்சுருக்காரு. ஸோ ஜெகநாத பெருமாள் இது மத்திய ஜெகநாதம்னு பேர். ஆதி ஜெகநாதம், மத்திய ஜெகநாதம், அந்திய ஜெகநாதம்னு 3 ஜெகநாத பெருமாள் கோவில் இருக்குது. ஒன்று எல்லாருக்கும் தெரியும், பூரி ஜெகநாதர் உலக புகழ்பெற்றது, அதை அந்திய ஜெகநாதன் சொல்கிறாங்க. இந்த ஆதி ஜெகநாதர் கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய திருப்புல்லனை என்கின்ற திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் திவ்ய தேசம். அப்போ இந்த கோவில் 108 அபிமான ஸ்தலங்கள் ஒன்று. இது திவ்ய தேசம் கிடையாது. திருமிழிசை ஆழ்வார் வாழ்ந்த இடம், திருமிழிசை ஆழ்வார் வணங்கிய இடம். ஆனாலும் திவ்ய தேசமாக அறிவிக்கப்படலை. 4000 திவ்ய பிரபத்தில் எந்த பாடலும் பாடல் கட்ட மாதிரி இது சொல்லலை. இருந்தாலும் ஆழ்வார் வாழ்ந்த ஒரு அற்புதமான கோவில். நம்ம சமீபத்தில் திருநெல்வேலியில் மன்னார் கோவில், அம்பாசமுத்திரம் பக்கத்தில் மன்னார் கோவில்னு ஒரு கோவிலில் குலசேகர ஆழ்வாருடைய மோட்சபுரியை போட்டோம், திருவரசை. அந்த மாதிரி தான் இந்த கோவிலும். இது பிறந்த இடம், அது மோட்சம் அடைந்த இடம். இப்போ இறுதியாக திருமிழிசை ஆழ்வாருடைய வீட்டுக்கு வந்துட்டோம். திருமிழிசை ஆழ்வார் அவதரிச்சிட்டாரு. எக்ஸாக்டாக எவ்வளோன்னே தெரியாது. 4500 வருஷங்களுக்கு முன்னாடி, 4700 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஏன்னா பேய் ஆழ்வாரை நேர்லேயே சந்திச்சிருக்காங்க. 5000 ஆண்டுகளுக்கு மேலே கூட இருக்கலாம்.
ஸோ திருமலிசை ஆழ்வார் அவதரித்த ஸ்தலம். ஏன்னா முதல் 3 ஆழ்வார்கள் வந்து துவாபார யுகத்தில் தான் பிறந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப பாக்கியங்க, பரம பாக்கியம். இது அந்த திட்டு மட்டும்தான் இருக்குது. திருமலிசை ஆழ்வாருடைய தரிசனம் இங்கே கடையில் உள்ளே தான் வந்து கோவிலுக்குள்ளே தான் வந்து அவர் வந்து அப்படியே சுதர்சன சக்கரத்தோடு அழகாக வந்து காட்சி. ஏன்னா சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் தானே. அப்படி நீங்கள் திருமலிசை ஆழ்வாரை நல்லா நீங்கள் விக்கிரக ரூபத்தில் தரிசனம் பண்ணணுன்னா இங்கே உள்ள நீங்கள் சேவிச்சு உள்ள நம்மளுடைய ஜெகநாத பெருமாள் கோவிலில் நீங்கள் நல்லா சேவிக்கலாம். இங்கே பண்ண முடியாது. இந்த இடம் வந்து இன்னும் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, வெறும் கோவில் மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடம், ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே போனாலும் சாண்டிங் பேக் நீங்கள் ஜபம் மாலை வச்சுருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து ஜபம் பண்ணிவிட்டு வாங்க. கோவிலில் வந்து பண்ணுறது அவ்வளவு ரொம்ப நன்மை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ திருமலிசை ஆழ்வாரை மறக்காமல் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. ஹரே கிருஷ்ணா.